வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி நமக்கு சொன்ன மாதிரி 6ஆம் நம்பர் டபுள்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோமா? 6ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும். அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ப்ளஸ் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 6-1ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பருங்கிறது நமக்கு அருமையாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் சொல்லும் போது நம்ம அதான் சொன்னோம். 6-1 சூப்பராக வந்துச்சு. நல்லாவே ஒரு வின்னிங் தான் 6ஆம் நம்பருக்கும். அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கான சான்ஸ் நம்ம தெளிவாக என்ன சொன்னோன்னா 6ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும். கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறத சொன்னோம். ஏன்னா வந்து இதிலே நமக்கு 6ஆம் நம்பர் இருந்துச்சு. அது போக நம்ம நேற்று ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 6ஆம் நம்பர் கொடுத்துட்டோம். நம்ம நேற்று என்ன சொன்னோம், கண்டிப்பாக அது ஏசிலேயோ பிசிலேயோ நமக்கு கண்டிப்பாக நமக்கு 6ஆம் நம்பர் வரணும், 6ஆம் நம்பர் பிசியில் வரணும்னு எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம். நீங்கள் ஆல் போர்டு போகிறதாலும் கூட போட்டு பார்க்கலான்னு சொன்னோம். ஏன்னா எனக்கு தான் சொன்னேன், 2 பக்கம் 6ஆம் நம்பர் இங்கேயே வரணும், இங்கேயே வரணும், இங்கேயே வரணும், இங்கேயே வரணும் தான் நம்ம 6ஆம் நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு ஒரு அருமையான வின்னிங் தான் வந்துச்சு. 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதில் என்னென்னா 0 திரும்ப ட்விஸ்ட்டு திரும்ப 0 கொடுத்தாங்க. நமக்கு என்ன பாருங்கள் 600 இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர் அப்படியே வச்சுட்டாங்க. ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணாங்கன்னா 602 ஆகிருக்கும். ட்ரா நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணல. சரிங்களா? காரூணியா வந்து நமக்கு என்ன பண்ணாங்க, காரூணியா ப்ளஸ் வந்து நமக்கு 602ங்கிறது ட்ரா நம்பரு, 601ங்கிறது ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா 192ன்னு கொடுத்தாங்க. 192 தான் இன்றைக்கி நமக்கு ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 19ஆம் தேதி ஸ்வர்ணா கேரளாவுடைய குழுக்கள். அதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி 192 இதான் ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க. அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 601. இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சிங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 6ஆம் நம்பர் வரிசையாக வந்திருக்கு. நாளைக்கான 6ஆம் நம்பர் கட்டாயமாக திரும்ப வரும். நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு ஒரு நம்பர் 6ஆம் நம்பரு திரும்ப நமக்கு இடத்துல வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குது. அது மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கேயும் நமக்கு 006ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி 006 கூட நமக்கு நாளைக்கு வைக்கலாங்கிற கணக்கில் தான் கொண்டு வரேன். யாருக்காச்சும் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். இப்போ தொடர்ந்து பாருங்கள், ஒரு 10 ட்ராக்கு மேலே 15 ட்ராக்கு மேலே ஆட்டமே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா, வேறு மாதிரியான நம்பர்கள் வருது பார்த்திங்களா. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நாளைக்கு வந்து நமக்கு 6-6-0ன்னு கூட மேட்ச் ஆகிருக்கும். நிறைய வாய்ப்போடு இருக்கும். என்டையர் டிஃப்ரெண்ட்டான நம்பர் மேலே பாருங்கள், அந்த 15 ட்ராக்கு மேலே பாருங்கள் வேறு மாதிரி நம்பர் வந்திருக்கு. 15 ட்ராக்கு கீழே பாருங்கள் வேறு மாதிரி நம்பர் வருது பார்த்திங்களா. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஆடுவாங்க. அதே மாதிரி போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 995 தான் கொடுத்தாங்க. 995 தான் நமக்கு போன வாரம் ஸ்வர்ண கேரளாவில் ஆடப்பட்ட நம்பர் பாருங்கள், ஆடிட்டாங்களா. அடுத்து நமக்கு இந்த ஸ்வர்ண கேரளாவில் என்னம்மா நம்பர் ஆடுவாங்கன்னு பார்ப்போம். எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா பெண்டிங் நம்பர் பேசாமல் நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஆடினாங்களா, இன்றைக்கி எதுவுமே இல்லை. 1ஆம் நம்பர் மட்டும் கிட்டத்தட்ட 57 நாள் மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு. அது மட்டும் தான் ஆடினாங்க. 6ஆம் நம்பரில் நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க 682. அப்போ அவ்வளோதான் கொடுத்தாங்களே. அதே மாதிரி 502 இதுலேயும் நமக்கு கொடுத்தாங்க. நேற்று எடுக்கப்பட்ட ரிசல்ட்டு தான் 26 நாளைக்கு மேலே இருந்த பெண்டிங் நம்பரை 0 எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி வந்து நமக்கு ஒரே ஒரு நாள் தான் ஆயிடுச்சு. திரும்ப நம்ம ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நமக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ரூபானாலும் ஒரு நம்பர் ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர். கிட்டத்தட்ட 56 நாள் 57 நாளைக்கு மேலே இருந்த பெண்டிங் நம்பர். 57 நாள் கரெக்டாக 57 நாளைக்கு மேலே இருந்த பெண்டிங் நம்பரை தான் நமக்கு இன்றைக்கி எடுத்து 1ஆம் நம்பர் கொடுத்தாங்க. ஒரு நல்ல வின்னிங் தான். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்தோம். அதே மாதிரி அடுத்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு 19ஆம் தேதி நமக்கு ஸ்வர்ண கேரளாவுடைய 32வது குழு, எஸ்கேவுடைய 32வது குழுக்கள். சரிங்களா? 32வது குழுக்களில் நாளைக்கு என்னமா நம்பர்கள் நமக்கு நாளைக்கு பெனிஃபிட்டாக வரலாம் அப்படிங்கிற ஒரு சில நம்பர்களும் கணக்கில் வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் எதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன்னா இன்றைக்கே 192 அடித்தாங்க. அது போக போன வாரமே 995 அடிச்சிட்டாங்க. அதையும் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். சரிங்க? 192ங்கிறது ட்ரையல் நம்பராக இருக்குது. 995 அப்படிங்கிறது ட்ரா நம்பராக இருந்துச்சு. இந்த வாரம் அடிக்கப்பட்ட போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இருந்துச்சு. அப்புறம் 32-92. சரிங்களா? 601 இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. அதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம ஏ போர்டு எல்லாம் கொடுக்கலாம்னா, எனக்கு ஏ போர்டில் அதிகமாக மேட்ச் ஆனால் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 2ஆம் நம்பர் மேலே தான் டவுட்டு. ஏன்னா 6க்கு 2 அதுதான் ஆடணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது. பாருங்கள் 262 ஏற்கனவே ஆர்டர் நம்பர் தான். காரணிய ப்ளஸில் ஆடினாங்க போன வாரம். சரியா? அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொன்னோம். அதில் தான் நான் என்ன சொன்னேன், நான் அன்றைக்கி காலையில் என்ன சொன்னேன்னா, போன வாரம் காரூணியா ப்ளஸ் 2-6-2ன்னு கொடுத்தாங்க இல்லையா. இந்த 6ஆம் நம்பர் எடுத்து மறுபடியும் நமக்கு இந்த பக்கம் ஒரு 6 நம்பர், இந்த பக்கம் ஒரு 6 நம்பர் வச்சு நடுவில் 2ஆம் நம்பர் வைப்பாங்க. நம்ம நேற்றே சொன்னோம். நேற்று என்ன சொன்னோம், அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி வரலாம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அதுக்கு முதல் வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் நீங்கள் எப்படி தான் பார்த்தீங்கன்னா, இங்கே வருங்க 9-2-9ன்னு கொடுத்து
இந்த நடுவில் இருக்கிற பி போர்டில் இருக்கிற 2ஆம் நம்பர் எடுத்து என்ன பண்ணாங்க, அடுத்து நமக்கு 2 பக்கமும் 2ஆம் நம்பர் வச்சு ஆர்டர் 6ஆம் நம்பர் அடித்தாங்க. இப்போ நான் நினச்சேன் இந்த 6ஆம் நம்பர் எடுத்து மறுபடியும் நமக்கு இந்த 2 பக்கமும் 6ஆம் நம்பர் வச்சு இடையில ஏதாவது ட்விஸ்ட் அடித்து வேறு மாதிரி ஏதாவது நம்பர் வைக்கலான்னு எதிர்பார்த்தேன். பட் 2 பக்கமும் அதே தான் வந்துச்சு. இங்கே 6ஆம் நம்பர் வந்திருக்கு, இங்கே 6ஆம் நம்பருடைய இப்போ ஒரு 1ஆம் நம்பர் வந்திருக்கு, அதுக்கு போக 0 வந்துருச்சு. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. சூப்பராக எடுத்துருந்தாங்க, நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி நாளைக்கு ஏ போர்டு 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் எதனால் அங்கே 6க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். யாருக்காச்சும் 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கும் 2ஆம் நம்பர் மேலே டவுட்டு. ஏன்னா 32ஆவது 2ஆம் நம்பர் பேச வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்கணும். யாருக்காச்சும் இருக்குதான்றதையும் பாருங்கள். ஏன்னா போன வாரமே வந்து நமக்கு வந்து ஸ்வர்ண கேரளா வந்து டபுள்ஸ் கொடுத்தாங்க 995. பட் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவரோட அது பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர், சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருக்கு இந்த பேசிக்காக நமக்கு ஆடக்கூடிய நம்பரில் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யாருக்காச்சும் 2ஆம் நம்பர் வருதுன்னு பாருங்கள். எனக்கு 2ஆம் நம்பர் வரலாம், அப்படி இல்லைன்னா 8ஆம் நம்பர், 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யாருக்காச்சும் 8 அல்லது 2 இந்த 2 நம்பரில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளையோட சேர்த்துங்க 2 போர்டு பெண்டிங்கு, ஏ போர்டில் 10, பி போர்டில் 20 அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. அது 2 நம்பரையும் பார்க்கும்போது ஒரு வேளை நமக்கு நாளைக்கு வந்தால் உங்களுக்கு 6க்கு 8ன்னு வந்துடலாம். அது ரெட்டப்பட்ட நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அப்படி நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா பாருங்கள். 6ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர், 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் அப்படி தான் ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான சான்ஸும் அதிகமாக தான் கிடைக்கிது. அதனால தான் அது கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பி போர்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் குறிப்பாக பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் அதிகமாக மேட்ச் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நம்பரில் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பர் எப்படி வருதுன்னா, ஆமாம் நாளைக்கு 6ஆம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3 டைம் 6ஆம் நம்பர் வந்துருச்சு. 46, 66ன்னு 2 டைம் வந்துருச்சு. அப்போ 3 டைம் வந்துருச்சு. அப்போ 3 டைம் நம்ம 6ஆம் நம்பர் வந்ததுனால நமக்கு திரும்ப ஒரு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக 006ன்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5006ன்னு அடிச்சிருக்காங்க. இங்கே 9006ன்னு கூட அடிக்கலாம் 6ஆம் நம்பருக்கு. சி போர்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு, பி போர்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. நீங்கள் இருக்கிறதா பாருங்கள், இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணலாம். அதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா வந்து 6ஆம் நம்பர் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு எப்படியே பார்த்தாலும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா நாளையை பொறுத்த வரைக்கும் 3 போர்டுமே வந்துருச்சு. அதில் ஒரு போர்டாக நமக்கு நாளைக்கு 6ஆம் நம்பர் அடிப்பாங்கிற கணக்கு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். சரிங்களா, யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துங்க. நான் 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக கிடச்சிருக்கு. இங்கே 3 டைம் வந்துருச்சு, நாளைக்கு ஒரு டைம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. பட்டு பார்ப்போம் 6ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. என்ன எதனால் அப்படி வருதுன்னா, இந்த 3 போர்டும் ஒரே மாதிரி வந்துட்டால் அடுத்த நம்பரில் வந்து நம்ம ப்ளே ஆகும்போது நமக்கு ஒரு 6ஆம் நம்பராக திரும்ப கிடைக்கிற மாதிரி தான் நமக்கு ஆடுறாங்க. அது மாதிரி தான் நமக்கு வருது. சரி, அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். சரி, அடுத்து நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி கணக்கு வச்சாலும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7ஆம் நம்பரும் நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது. ஏன்னா 0க்கு 7 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும். அப்படி வரக்கான வாய்ப்பு ஒன்று வதாங்க. பக்கம் நம்பருங்க வந்து 6ஆம் நம்பர் ஆடுவாங்க, இல்லைன்னா 7ஆம் நம்பர். அது ஒரு நம்பர் தள்ளியாது விடுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். சரி, ஏன்னா மேலே வந்து 5006ன்னு வச்சா இங்கே கீழே வந்து 9007ன்னு வைக்கலாம் இல்லையா? அப்படி நான் கனெக்ட் பண்ணுறேன். நான் அப்படி கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். இருக்குதான்னு பாருங்கள். அதே மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி சுற்றினாலும் நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. 6 அல்லது 7ங்கிற இந்த 2 நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் கிடைக்கிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். எனக்கு அது மாதிரி தான் வருது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு வந்து நமக்கு என்ன எடுக்கணும், 3ஆம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். ஏன்னா 1க்கு 3ங்கிறது என்றைக்குமே எவர் கிரீன் தான், நீங்கள் மாற்றவே முடியாது. ஏன்னா 1ஆம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்துட்டாவே 3ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, கண்டிப்பாக அது வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஒரு வேளை நமக்கு 3, அதாவது 1க்கு 3 மேலே பார்த்தீங்கன்னா 2, 1, 3ன்னு மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. 2, 1, 3ன்னு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. 2, 1, 3. ஏன்னா ஏற்கனவே மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வரிசையாக வந்துருச்சு மேலே. அதே மாதிரி ஆடுனா கூட இங்கே இருக்கு பாருங்கள், 1, 2, 3 அப்படின்னு வரிசையாக வந்துருச்சு. அது மாதிரி ஆடினா கூட நமக்கு இங்கே வச்சு ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். இதே மாதிரி 6, 2, 1, 3 வந்துருச்சு இல்லையா? அதே மெத்தட் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதே மெத்தடில் வரக்கான இருக்குது. அதனால தான் நம்ம 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக 1க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. அது போக சி போர்டில் 18, 19 நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் தான் 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பர் கிட்டத்தட்ட நெருக்கி 20 நாளைக்கு பக்கம் ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கான வின்னிங் நம்பர் எடுக்கலாம். ஏன்னா 1ஆம் நம்பரே கிட்டத்தட்ட 57 நாளைக்கு மேலே இருந்து எடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ நாளைக்கு 1ஆம் நம்பர் எடுக்கிறதுக்கான அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கிறத நான் சொல்கிறேன். ப்ளஸ் அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கான ஓவராக நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா?
எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கூட 1ஆம் நம்பர் மேட்ச் தான். நாளைக்கு வந்து என்ன நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 6ஆம் நம்பர் கொடுக்காமா ஒரு 6ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் கண்டிப்பாக ஓட்டத்தில் வரும். ஏன்னா 3ஆம் நம்பருக்கான ஃபேவரபுளான ஒரு ட்ராவாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு 5ஆம் நம்பர் வரும். கண்டிப்பாக இதுக்குள்ளே ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். சேம் டைம் இந்த மாதிரி ஆடலாம். இதை தாண்டி வந்து அந்த 1ஆம் நம்பர் இதுலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. ஏன்னா 63, 57 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குறோம். கண்டிப்பாக இதில் வந்து மேட்ச் ஆகிருக்கு. 6ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் திரும்ப 6ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகலாம். அப்படியே இதுமாதிரி 5ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுக்குள்ளேயே தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். நம்ம தான் நேற்றே வந்து ஓப்பனாக சொல்லிட்டோம், இந்த ட்ரா நமக்கு 6ஆம் நம்பரால் தான் முடியும், 6ஆம் நம்பர் தான் ஆரம்பிப்பாங்கன்னா அதே மாதிரி 6ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு ஓரளவுக்கு 6, 3ங்கிற 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கும்.